ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக இருக்கும், ஆனால் இதோட பலன் ரொம்ப பெரிய மருந்துகளையே மிஞ்சிடும். நம்மளோட கிச்சனில் தினமும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான். ஆனால் பல பேருக்கு இதோட உண்மையான பயன் இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதாங்க ஓமம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலிருந்தே வீட்டில் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பொருள்னா ஓமத்தை சொல்லலாம். இன்றைக்கி கூட பல வீடுகளில் வயிறு வலி வந்துச்சுன்னா, அஜீரணம் இருந்துச்சுன்னா, வயிறு உப்புசம் இருந்துச்சுன்னா முதல்ல நினைவுக்கு வர்றது ஓம வாட்டர் தாங்க. ஏன் தெரியுமா? ஓமத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சத்துக்கள் இருக்குல்ல, இது செரிமானத்தை சீராக வச்சுருக்க உதவுது. சாப்பிட்டதும் வயிறு கனமாக இருக்கிறது, அடிக்கடி கேஸ் ப்ராப்ளம், ஏப்பம், வயிற்று சுழற்சி இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஓமத்தை வெந்நீரில் கலந்து குடிக்கிறது உங்களுக்கு உடனே நிவாரணம் தெரியும். அதனால தான் பழைய காலங்களில் வீட்டில் விருந்தினர்கள் வந்தாலும் கனமான, அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய மீல்ஸை சாப்பிட்டதுக்கப்புறமும் ஓமம் கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சளி, இருமல், மூக்கடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஓமத்தை லேசாக வறுத்துட்டு அதோட வாசனையை சுவாசிப்பாங்க. சிலர் ஓம தண்ணி குடிப்பாங்க. இதனால தொண்டைக்கு ஒரு விதமான உணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். சில பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் வரும்ல, அந்த வயிற்று வலி, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் ஓமம் உதவியாக இருக்கும். இது நான் சொல்லலைங்க, அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, காலை நேரத்தில் வெந்நீரோட கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்து குடிக்கிறது உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டும். அதனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, இயற்கையானது அப்படிங்கிறதுனால அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஓமம் அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு அசிடிட்டி, வயிறு எரிச்சல், உடல் சூடு அதிகரிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், ஏதாவது உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஓமத்தை எடுத்துக்கிறது நல்லது. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனில் இருக்கக்கூடிய சில பொருட்களையே மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தியிருக்காங்க. இந்த வீடியோவில் இத்தினோண்டு இருக்கக்கூடிய ஓமம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ஓமத்தை பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓம வாட்டராக இருந்தால் கூட கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் ஓமத்தை வறுத்து தண்ணியில் போட்டு ஓம வாட்டர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட குடிக்க முடியும். அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை தரும். இந்த வீடியோவில் ஓமத்தோட பயன்கள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓமத்தை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் ஆம் அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.